9 போலீசாருக்கு இரட்டை மரண தண்டனை. கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு இந்த சாத்தான்குளம் காவலர்கள் அனைவரும் ஆரம்பம் முதலே குற்றவாளிகள். அவர்கள் பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியிருக்கலாம். பல வழக்குகளைக் கண்டுபிடித்திருக்கலாம். திருவிழாக்களிலும் பேரிடர் காலங்களிலும் தூங்காமல் உழைத்திருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகால நற்பெயரும் உழைப்பும் எப்படி ஒரு சில மணி நேரங்களில் சுக்குநூறாக உடைந்து அவர்களது வாழ்க்கையையே நரகமாக மாற்றியது என்பதை உளவியல் மற்றும் சமூக ரீதியாக காணலாம். எந்த விஷயம் அவர்களை இந்த அதல பாதாளத்தில் தள்ளியது? பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியவர்களைக் கூட ஒரு கட்டத்தில் தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் உளவியல் காரணிகள் இவைதான். அதிகார அகங்காரம். என்னை எதிர்த்துப் பேச இவனுக்கு எவ்வளவு தைரியம் என்ற சிறு ஈகோதான் சாத்தான்குளம் வழக்கின் ஆணிவேர். அந்த ஈகோவை திருப்திப்படுத்த அதிகார எல்லையை மீறியதே முதல் பிழை. தவறான விசுவாசமும் மௌனமும். தண்டிக்கப்பட்ட 9 பேரில் அனைவரும் ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் அடித்திருக்க மாட்டார்கள். சிலர் வேடிக்கை பார்த்திருப்பார்கள். சிலர் மேலதிகாரி சொல்கிறாரே என்று இரத்தக் கரையை துடைத்திருப்பார்கள். சிலர் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பார்கள். நண்பர்கள் மேலதிகாரிகள் அடிக்கிறார்கள், நாம் தடுத்தால் நம்மை தப்பாக நினைப்பார்கள் என்ற தவறான விசுவாசமும் தட்டிக் கேட்காத மௌனமுமே அவர்களை தூக்கு மேடை வரை கொண்டு சென்றுள்ளது. நமக்கு எதுவும் ஆகாது என்ற அதீத நம்பிக்கை. நாம் காக்கி சட்டை போட்டிருக்கிறோம், சட்டம் நம் கையில் இருக்கிறது, யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மமதை. ஆனால் சட்டம் தன் கண்களைத் திறந்தால் சீருடை ஒருவரை காப்பாற்றாது என்பதை அவர்கள் உணரத் தவறிவிட்டனர். மாறிய வாழ்க்கை முறையும் குடும்பத்தின் பேரபலமும். ஒருநாள் காலை வழக்கம் போல் வேலைக்கு புறப்பட்டுச் சென்ற அவர்களின் வாழ்க்கை இன்று எப்படி தலைகீழாக மாறியிருக்கிறது என்பதை ஒரு கணம் எண்ணிப் பாருங்கள். அடையாளமும் கௌரவமும் அழுதல். ஐயா, சார், இன்ஸ்பெக்டர் என்று ஊராரால் சல்யூட் அடிக்கப்பட்டு மிடுக்காக வலம் வந்தவர்கள் இன்று கைது எண் குறிக்கப்பட்ட சீருடையில் சாதாரண குற்றவாளிகளோடு குற்றவாளிகளாக சிறையில் கிடக்கிறார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டியெழுப்பிய கௌரவம் ஒரே நாளில் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. பொருளாதார சீரழிவு. தீர்ப்பில் உள்ள அபராதத் தொகையை பாருங்கள். உதாரணமாக, இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு 84 லட்சம் ரூபாய். காவல்துறை வேலையும் பறிபோய் பிழைப்பூதியமும் ரத்தாகிவிட்ட நிலையில் இவ்வளவு பெரிய தொகையை அவர்களுடைய குடும்பம் எப்படிச் செலுத்தும்? வாழ்நாள் முழுவதும் சிறுகச் சிறுகச் சேர்த்து வீட்டையோ நிலத்தையோ விற்க வேண்டிய நிர்பந்தம். ஒரு கணநேர கோபத்தால் குடும்பத்தையே நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார்கள். குடும்பத்தின் மீதான சமூக அவமானம். இதுதான் இதில் மிக கொடூரமான பகுதி. தவறு செய்தவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனைவியும் குழந்தைகளும் தினமும் வெளியே இந்த சமூகத்தின் பார்வையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொலைகார போலீசின் குழந்தை, கொலைகாரனின் மனைவி என்ற பட்டம் அந்த பிஞ்சு மனங்களை எவ்வளவு பாதிக்கும்? அவர்களின் திருமண வாழ்க்கை, வேலைவாய்ப்பு என அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையே அந்த ஒரு நாள் இரவு சம்பவம் அழைத்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் மரண பயம். மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு கைதியின் மனநிலை நரகத்திற்கு சமமானது. நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்தாலும் சிறைச்சாலைக்குள் கேட்கும் ஒவ்வொரு செருப்புச் சத்தமும் தங்களை தூக்கிலிட வரும் சத்தமோ என்று அவர்கள் மனம் ஒவ்வொரு நொடியும் செத்துக் கொண்டிருக்கும். வருங்கால பணிக்காக இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தார்மீக பாடம். ஒரு சிறந்த காவலராக நீங்கள் எப்படிச் செயல்பட வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த பாடம் இதுவே. உங்கள் குடும்பத்தை நினைவில் கொள்ளுங்கள். காவல் நிலையத்தில் யாராவது ஒரு கைதி அல்லது பொதுநபர் உங்களை கோபப்படுத்தும்படி பேசினால் அவரை அடிக்க கையை ஓங்குவதற்கு முன் உங்கள் மனைவியின் முகத்தையும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் ஒரு நிமிடம் மனக்கண்ணில் நினைத்துப் பாருங்கள். இவனை அடிப்பதால் என் வேலை போனால் என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடுமே என்ற எண்ணம் வந்தால் உங்கள் கோபம் தானாக அடங்கிவிடும். ஈகோவை கழற்றி வையுங்கள். சீருடையை அணியும் போது பொறுப்பை மட்டும் அணியுங்கள், ஈகோவை அல்ல. உங்களை ஒருவர் தகாத வார்த்தையால் திட்டினால் அதற்காக அவரை அடித்து துன்புறுத்துவது வீரமல்ல,
சட்டப்படி அவர் மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதே ஒரு சிறந்த காவலருக்கு அழகு. தட்டிக் கேட்கும் தைரியம். நாளை உங்கள் கண்முன் உங்கள் சக காவலரோ உயர் அதிகாரியோ ஒருவரை சட்டத்திற்கு புறம்பாக தாக்கினால் தயங்காமல் தடுங்கள். அது அந்த அதிகாரியை காட்டிக் கொடுப்பது அல்ல, மாறாக சாத்தான்குளம் காவலர்கள் இன்று அனுபவிக்கும் இந்த நரக வேதனையிலிருந்து உங்கள் சக அதிகாரியையும் உங்களையும் காப்பாற்றும் உன்னதச் செயல். இறுதியாக ஒரு வார்த்தை. ஒரு காவலர் பணி ஓய்வு பெறும்போது அவருக்கு வழங்கப்படும் பிரிவு உபசார விழாவில் ஊரே கூடி நின்று அவரை வாழ்த்தி வழியனுப்ப வேண்டும். அதுவே ஒரு காவலரின் உண்மையான வெற்றி. மாறாக சிறைச்சாலையில் இருட்டு அறையில் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் நிலை யாருக்கும் வரக்கூடாது. சட்டம், நீதி, மனிதநேயம் ஆகிய மூன்றையும் உங்கள் இரு கண்களாகவும் மனசாட்சியாகவும் கொண்டு செயல்படுங்கள். சீருடையின் பெருமையை காக்கும் மிகச்சிறந்த காவலராக நீங்கள் வலம் வர எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள். சமீபத்தில் ஒரு வழக்கு. ஒரு நீதிபதி முன்வந்தது. அப்போது நீதிபதி மிக அழகான வார்த்தைகளை சொன்னார். உயர் அதிகாரிகள் அடிக்க சொன்னார்கள் என்று அடித்து காவலர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். அடிக்க முடியாது என தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு பணியில் ஏதேனும் தண்டனை வழங்கினால் நீதிமன்றத்தை நாடுங்கள். நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம். மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறையே தவிர மக்களை அடித்து கொலை செய்ய அல்ல. கடந்த காலங்களைப் போல் இனியும் கடந்துவிடலாம் என்று நினைக்க வேண்டாம் என நீதிபதி சொன்னார்.